இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் கள நிலவரம் குறித்து பேசுவதற்காக காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த முன்னாள் நகர தலைவரும் செங்கல்பட்டு தற்போது சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான திரு தாமரை ஜெகதீசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீசன். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறவில்லை. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தல் தோல்வி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தோல்வி கிடையாது. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னாக்கா இது மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட எதிரணியினர் ஒன்று சேர்ந்து INDA இந்தி கூட்டணி என்ற பெயர்ல நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளை கொடுத்து மிகப்பெரிய அளவுல எதிர்த்து போராடியும் கூட இந்த தேர்தலில் 240 தொகுதிகளை வென்று பாஜக தனிப்பெரும்பான்மையான கட்சியாக இன்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. நீங்க வரலாற்றை பின்னோக்கி பாத்தீங்கன்னாக்கா கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1985 82ல இருந்தே பார்க்கலாம். காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸோட இருந்த எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, 200 தாண்டி பெரிய அளவுல தொகுதிகளை வென்றதாக கிடையாது. எல்லாமே கூட்டு மந்திரி சபையில தான் எல்லாமே இயங்கி வந்திருக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக. 2014 தேர்தலில் அதிரி புதிரியாக 272 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று, அதே போல 2019 தேர்தலில் 303 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று இந்த வெற்றியை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத ஊழல் ஊறி திளைத்த பெரும் பழம்பெருச்சாலிகள், மதத்தின் அடிப்படைவாதத்தை கொண்ட சில ஜிகாதிய அமைப்புகளை சார்ந்த, இப்படி பல்வேறாக சொல்லலாம், தேச பிரிவினையை கொண்டாடக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்டா இருக்கட்டும், சீன கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், கட்சி கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டணி அமைத்து இந்தி கூட்டணியை ஏற்படுத்தி அதன் மூலமாக பாஜகவை வென்றுவிட முடியும் அப்படின்ற இந்த போரிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருப்பது பாஜக மட்டுமே. 240 என்பது சாதாரணமான எண்ணிக்கை கிடையாது. ஆகையால இன்னைக்கு இதை நாங்கள் வெற்றியாகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட சொல்ல அந்த இந்தி கூட்டணியை சொன்னாங்க, நம்ம இது இறுதி யுத்தம், நாம இதுல வெற்றி பெற்றாகணும், நம்மளுடைய அத்தனை சக்திகளையும் இதில் நாம் பிரயோகிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை முரண்பாடு கொண்டவர்கள் கம்யூனிஸ்டா இருக்கட்டும். நீங்க இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும், கம்யூனிஸ்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் பங்களாதேஷ்ல ஆகாது. அதே போல பாத்தீங்கன்னா பொதுவாகவே கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மூன்றுமே ட்ரையாங்கிள் பார்ட்டிஸ். இவங்க பெங்கால்ல எப்படி போட்டியிட்டார்கள், இவங்க 2 பேர்ல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில எப்படி போட்டிட்டாங்க, இப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்கா நிறைய வித்தியாசங்கள் நமக்கு புரியும். ஆகையால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது இதை தாண்டி சிறுபான்மையினர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2வது அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்தமாக பாஜக வென்றுவிடக் கூடாது என்ற மனநிலையை அவங்களுக்கு உருவாக்கி அவர்களுடைய ஓட்டு வங்கிய அவங்க ரொம்ப தெளிவா போடுறாங்க. யார் இந்த இடத்துல ஜெயிப்பான், அவனுக்கு நான் அங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஓட்டு வங்கி நிலை இந்துக்கள் இடத்திலே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு இடம், ஆராயப்பட வேண்டிய ஒரு இடமும் கூட. நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இதே இஸ்லாமியர்கள் வாக்கு பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஜெயிக்கோன்னு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கான திரிணாமுல் காங்கிரஸுக்கு அப்படியே வாக்கு வங்கியா மாறின இடத்துல, அதே கேரளாவில் வந்தீங்கன்னாக்கா அங்க காங்கிரஸ்க்கு போடாத அந்த இஸ்லாமிய வாக்குகள் கேரளால பாத்தீங்கன்னா அப்படியே
முரண்பாடாக கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடு. அப்படியே எல்லா ஓட்டியும் இந்த மலப்புரம் போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எதுக்கு போயிருக்குன்னா காங்கிரஸுக்கு போயிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் யாருக்கு போடணும்னு தெளிவா இருக்கா. காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த நிலையை உருவாக்கியவர்கள் யார்? நிச்சயமா பாஜக கிடையாது. எல்லாரும் சொல்லலாம் மதவாத கட்சி பாஜகன்னு, கிடையவே கிடையாது. ஏன்னா இவர்களை ஒரு பகடைக்காய்களாக இந்த இந்தி கூட்டணி பயன்படுத்தி விட்டது இந்த முறை. அதே போல இவருடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்கள் எப்படி ஸ்டாலின் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு வந்த வரைக்கும் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு ஜெயிச்சுட்டு போனாரோ அதே போலதான் கர்நாடகா தேர்தலையும் காங்கிரஸ் செய்தது. அதே போலதான் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம இவர் ராகுல் செய்திருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு பாண்டு பத்திரமே கொடுத்துருக்கான். ஜூன் 1ஆம் தேதியே எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 8500 ரூபாய் ஒரு உதவித்தொகை எல்லாருக்கும் வங்கி அக்கௌண்ட்ல டகா 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 டகால்னு விழும் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி விவசாய கடன் எவ்வளவுனா யாருன்னா வாங்கிக்கலாம், நாங்க தள்ளுபடி பண்ணிட்டே இருக்கோம். எங்க வருமானம் வரும், எப்படி வருமானம் வரும், எப்படி அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க, எப்படி அவங்க கொடுப்பாங்கன்ற அந்த வழிமுறையே கொடுக்கல. ஐயால இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அளவுக்கு அவர்கள் நட்டாத்துல நின்று தோத்து போன மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆகையால நாம என்டிஏ கூட்டணி தான் அமைச்சிருந்தோம். ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தோம் என்டிஏன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும், பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய அவருடைய கட்சியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாம கூட்டணி அமைச்சிருக்கோம். பவன் கல்யாண் கட்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி. அதே மாதிரி மகாராஷ்டிராவில சிவசேனாவுடைய அந்த கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாம கூட்டணி அமைத்துதான் என்டிஏ என்ற கூட்டணி அமைச்சிருந்தோம். அந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. அதன் தலைமையில இந்த வாட்டி ஆட்சி அமைந்து இருக்கிறது. அதனால கூட்டு மந்திரி சபை இதுல நாம கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம 2014 கூட்டு மந்திரி சபை தான் கொடுத்தோம். கூட்டணியில அமைந்த அத்தனை கட்சிகளுக்குமே நம்ம பதவி கொடுத்தது என்பது உண்மை. ஆகையால இந்த முறை அது திரும்பவும் நடந்திருக்கு. ஆகையால இது 2029 வரையில எந்த விதமான தடங்களும் இன்றி 5 ஆண்டுகளை இந்த என்டிஏ கூட்டணி மிகச் சிறப்பாக செயல்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே.